கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் கொஞ்சம். ஓகே. இந்த நல்ல அருமையான சாயங்கால பொழுதில் உங்களை எல்லாம் பார்க்க தேவன் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காய் சிலாக்கியத்திற்காய் நன்றி உள்ளவனாக. இட்ஸ் அ ஜாய் தட் வி ஆர் ஏபிள் டு கிம் மீட் ஒன் another. எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். தம்பி தினேஷை பார்த்தது சந்தோஷம். தம்பி தினேஷ் அண்ட் ஏஞ்சல், வெல்கம். காட் பிளஸ் யூ. வி வில் டாக் டு யூ லேட்டர். ஸோ இந்த நல்ல நாளில் நான் உங்களை பார்க்க கர்த்தர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து வாங்க, நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கணும், கற்றுக்கொள்ளணும், கடவுளுக்குள்ளே வளரணும். அதுதான் ஆண்டோட வாஞ்சை. எனவே இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்க தேவன் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காய் சிலாக்கியத்திற்காய் அடி நன்றி உள்ளவன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் வி ஆர் ஏபிள் டு கம். காட்ஸ் will be delivered to you. Okay. Today's our topic is simple. Deny yourself through the surrendered obedience. ஸோ இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உங்கள் கையில் இது இருக்கும், அதில் நான் போட்டிருக்கேன். ஆங்கிலத்தில், தமிழ்லேயும் போட்டிருக்கோம், ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கோம். தன்னை தானே வெறுப்பதன் மூலம் சரணடைந்து கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ரொம்ப ஆசை எனக்கு டைமில் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ஃபினிஷ் இட் ஆன் டைம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, கடவுள் வேத வசனத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வேத பகுதியை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஜான் சாப்டர் 14. யோவான் 14வது அதிகாரம் வசனம் வந்துட்டு 15வது வசனம் 23வது வசனம் ரெண்டு வேத வசனம் வாசிக்க சொல்லியிருக்கிறேன். கையில் இருக்குமான தயவுசெய்து பைபிள் எடுத்துங்க. பைபிள் பின்னாடி நிறையா இருக்குது. தமிழ் வேதமும் இருக்குது, ஆங்கில வேதமும் இருக்குது. தயவுசெய்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களோடு கூட 3 கருத்து இந்த வேத பகுதி இந்த வாசிக்க போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி எப்போது நான் ஒரு வசனம் வாசிக்க சொல்லுவேன். இந்த வேத பகுதியை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள்லாம் ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்ச பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. பொதுவாக என்னோடய ஸ்லைடு இங்கிலீஷில் இருக்கிறது காரணம், நிறைய இங்கிலீஷ் பிள்ளைங்க தான் பேசுவேன். தமிழ் வாசிக்க தெரியாத பிள்ளைங்களும் இருக்காங்க. சரியா? நம்ம எல்லாம் 2 தமிழ்லையும் வாசிப்போம், ஆங்கிலத்தை வாசிக்கலாமா? என்னோட 15வது வசனம் 23வது வசனம் 2 வசனத்தை தமிழில் வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலையும் வாசிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து எல்லா மொழியிலையும் வாசிக்கலாம். ரைட்? 1 2 3 ஸ்டார்ட். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாக இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசனம் பண்ணுவோம். இங்கிலீஷில், if you love me, keep my commandments. Jesus answered and said unto him, if a man love me, he will keep my words, and my Father will love him, and we will come unto him and make our abode with him. John chapter 14 verse 15 and 23. இதில் 3 முக்கியமான கருத்துக்கள் உங்களோட கூட பேசுகிறேன். There are 3 simple thoughts I will be touching on and here. இந்த வேத வசனம் 15லேருந்து 23 இந்த 3 கருத்துக்களை நான் பேச இருக்கிறேன். அப்புறமா நான் சம்மரைஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன். ஆக ஒரே ஒரு ஓப்பனிங் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம தொடங்க போகிறோம். சார் ஒரு வச்சுக்கோங்க. இஃப் ஒன்ஸ் அ மேன் சைன்ட் அன் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் என்னது ஈகர்லி. ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், ஒரு கம்பெனிக்கு போகிறான், ஒரு கான்ட்ராக்டில் சைன் போடுறான். ஹி லவ் த பெனிஃபிட் அண்ட் டைட்டில் அண்ட் செக்யூரிட்டி இட் இஸ் ப்ராமிஸ்ட். அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு அந்த கம்பெனியில் உள்ள பர்க்ஸ், அதாவது நம்ம பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அவர் பேர் பட்டம் இருக்குல்ல, என்ன போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது மாத்திரம் கிடையாது, அங்கே வந்தால் என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணினாங்க. அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, when the instruction came from his supervisor என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு, இது ஏதாவது செய்யணும்னு சொன்ன உடனே சேஞ்சஸ் இஸ் ஷெட்யூல், டிசிப்ளின், அக்கௌண்டபிலிட்டி ரெசிஸ்டட். அப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர்வைசர் அட்வைஸ் வருது, இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இது செய்யுன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்ய மாட்டார், சரியான நேரத்துக்கு போக மாட்டார், ஒழுங்காக வேலை செய்ய மாட்டார், கணக்கு கொடுக்க மாட்டார். அது மாத்திரம் கிடையாது, அவர் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன ஆச்சு? அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால், though he signed the contract but he had not truly surrendered to his authority. ஆக என்ன செய்கிறார், சைன் பண்ணிட்டார், கான்ட்ராக்ட் போட்டுட்டாரு, ஆனால் மேலே உள்ள அதிகாரத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு, கீழ்ப்படிய மாட்டார். Many want the privilege of loving Christ. பல வேலைகளை நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க நாம இயேசுடைய ஆசீர்வாதம் வேணும், பரலோகம் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. அதே சமயத்தில் வித்தவுட் ஒபீடியன்ஸ் தட் ப்ரூவ்ஸ் யூ என்ன ப்ரூவ்ஸ் லவ் எல்லாம் கிடையாது, ஒபீடியன்ஸ் இல்லை இருக்குது. வித்தவுட் ஒபீடியன்ஸ் த லவ் ப்ரூவ்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இன் ஜான் 14 மெனி ப்ரிவிலேஜ் இருந்தால் கூட சில வேலைகளை அன்பு இல்லாததுனால அந்த காரியத்தை நம்ம இழந்து போகிறோம். ஜான் 14 ஜீசஸ் லவ்விங்லி firmly teaches the true love for him is demonstrated through surrendered obedience.
அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம நல்லது பார்த்துங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருக்கிறோம். ஆண்டோட மகனா மகளா ஆண்டவர் ஏற்று இருக்கிறார். இது பெரிய பாக்கியம். எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் அவரோட மகனாக இருப்பது. ஆண்டவர் என்னை அழைத்து வந்து அவரோட மகனாக மாற்றி இருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஒன்று தான் இங்கே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் அவருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையை சமர்ப்பிச்சிருக்கணும், கீழ்ப்படிந்திருக்கணும். அப்படி தானே தம்பிங்களா? கம்பெனிக்கு மட்டும் கிடையாது. அப்பா அம்மா சொல்கிறது கேட்கணுமா வேணாமா? நம்ம எல்லாரும் அப்பாவோட சொத்து வேணும்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைங்க அப்பா பேச்சு கேட்கணுமா வேணாமா? கீழ்ப்படியணுமா வேணாமா? ஆக பல வேலைகள் என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்தவத்தில் நம்ம கிறிஸ்தவ திருச்சபைக்கு வருவது சந்தோஷம், ஆண்டோட மகனா மகளாக இருப்பது நல்லது. ஆனால் என்ன வேணும்னு கேட்டால், என்னென்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்துருக்கிறேனா இல்லையா? ஒரு நல்ல கடவுளோட மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஹூ வில்லிங்லி சரண்டர் இஸ் லைஃப் டு ஒபே கிரைஸ்ட். ஏசாமி கீழ்ப்படியணும்னு என்ன செய்கிறான்? அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறான். இதுக்கு முன்னாடி நான் எப்படியோ இருந்தேன், பரவாயில்லை. ஆனால் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டோட வார்த்தைக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் ஒரு நல்ல கடவுளோட பிள்ளை, ஒரு நல்ல சீஷன் என்ன செய்கிறான்? கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறான். சொல்லுங்கள் பார்க்கலாம், நல்ல கர்த்தர் பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படிய மாட்டானா? யாருக்கு கீழ்ப்படிவான்? ஏசு சாமிக்கு கீழ்ப்படியணும். அதானே நம்ம வேலை. சரி வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஆக இந்த பகுதியை வேதத்தில் வாசித்தோம் இல்லையா? யோவான் 4:14 வாசித்தோன்னா, ஏசாமி 13வது அதிகாரத்துலேருந்து நீ வாசிப்பீங்கன்னு சொன்னால், நான் அந்த வேத பகுதியை திருப்பி வச்சுக்கிறேன். அங்கே வேத பகுதியை வாசிச்சிங்கன்னா, 13வது அதிகாரம் முழுவதும் வாசிச்சிங்கன்னா, ஏசாமி என்ன சீஷர்களெல்லாம் கூடி வர செய்துட்டு அவர்களை கால்களெல்லாம் கழுவிட்டு அவர் எப்படி போய் மறிக்க போகிறார் என்பதை சொல்கிறத பார்க்கலாம். அவர் எப்படி சிலுவைக்கு போய் என்ன செய்ய போகிறார்? மறிக்க போகிறான்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? ஃபைனல் ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏசாமி இந்த காலத்தில் முடிய போகிற காரியங்களை குறித்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்பொழுது தான் இதை என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. யாருக்கு மன கஷ்டமாயிடுச்சு? ஏசாமி இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்தார், எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ ஏசாமி எங்களை விட்டுட்டு போயிட்டா எப்படி வந்துருச்சு? மனம் கஷ்டம் வந்துடும்ல. சில வேலை நம்மலாம் ஒன்றா வந்திருப்போம், கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு என்னாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, இல்லை ஆஸ்திரேலியா போகிறேன், அமெரிக்கா போகிறேன்னு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு? என்ன இந்த பிரதர் நம்ம கூட இருந்தார் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தமாக இருக்குல்ல. ஆனால் இவங்க யாருன்னு கேட்டால், எல்லா சீர்களையும் விட்டுட்டு ஏசாமி என்ன செய்ய போகிறாரு? இப்போது பாடுபட்டு மறித்து பரமேக போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மனக்கலக்கம் வந்துருச்சு. என்ன கலக்கம் வந்துருச்சு? கொஞ்சம் ட்ரபிள் வந்துருச்சு. ஸோ அது அப்படி இருக்கும்போது தான் ஏசாமி சொல்கிறாரு, நான் போனால் கூட நீங்கள் என் கூட எப்படி தொடர்பு வச்சுக்கணும், என் உறவுலேயே நீங்கள் இருக்க முடியும். என்ன சொல்கிறாரு? டீச்சர்ஸ் தேம் ஹவ் தி ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் வில் கண்டினியூ. எப்படி நம்ம அந்த தொடர்பில் இருப்போம், அந்த உறவை வச்சுக்கிட்டே இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சொல்கிற. இன் திஸ் டென்டர் மூமெண்ட் ஜீசஸ் டஸ் நாட் சே ஃபீல் ஸ்ட்ராங்லி அபவுட் மீ பட் ஒபே மீ. இப்போ என்ன சொல்கிறாரு? நான் இருக்கிறத நீங்கள் உணர்ந்தால் போதும்னு சொல்லலை. நான் சொல்லிக் கொடுக்குற காரியத்தை என்ன செய்யுங்க? நீங்கள் கீழ்ப்படியுங்க. நான் போன பிறகு கூட கீழ்ப்படியுங்க. என்ன செய்யணுப்பா? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்ல போகிற காரியம் என்னென்னா, பல வேலைகளை ஆண்டோட பிள்ளைங்க எங்கே மிஸ் பண்ணிடுறோன்னு கேட்டிங்கன்னா, பல காரியங்கள் நமக்கு தெரியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன்னா என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நோயிங் தட்? ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொன்றா நான் பேச போகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் நாட் நோயிங் த திங்ஸ் இன் கோயிங் டு ஹெல்ப் யூ எனி ஒன். அதுக்கு புரிஞ்சதுனால தெரிஞ்சதுனால ஒரு லாபமும் கிடையாது. நான் அதை செய்கிறவனா இருக்கிறேனா, கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேனா? ஆங்கிலத்தில் போட்டுங்க, பிக் ஐடியா பார்க்க, டினைங் ஒன் செல்ஃப் இஸ் நாட் மியர்லி செல்ஃப் ரெசிஸ்டன்ட் பட் ஜாய்ஃபுல் சரண்டர் டு கிரைஸ்ட் எக்ஸ்பிரஸ் த்ரூ லவ்விங் ஒபீடியன்ஸ். என்ன பண்ணணும்? உண்மையாக தன்னைத்தானே வெறுக்கிறான்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கிறான்னா, மியர்லி ரெசிஸ்டன்ட், உலக காரியங்கள் வேணான்னு சொல்கிறத விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன காரியங்களை சந்தோஷமாக செய்கிறது. புரியுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க இருக்காங்க, சிகரெட் விட்டுட்டேன், பீடியை விட்டுட்டேன், தண்ணியை விட்டுட்டேன்னு வர்றான். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக ஒன்றும் செய்ய மாட்டான். என்ன பிரயோஜனம் ரட்சிப்பட்டு? அப்போ நீங்களும் நானும் ஆண்டோட பிள்ளைய ஆண்டவர் ஒரு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால், எஸ் அ கிரேட் பிளான். ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரா? ஒரு நோக்கம் இருக்கா? உங்களை கொண்டு நிறைய பேரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God want to bless you as a blessing to thousands of people. கடவுள் உங்களை கூட்டிகிட்டு வர்றார் இல்லையா தம்பி? கூட்டிகிட்டு வந்து தேவன் திட்டத்தில், தேவன் நோக்கத்தில், தேவன் உங்களை கொண்டு நிறையா பேரை பிளஸ் பண்ண விரும்புகிறார். அப்போ நான் ஒரே ஒரு காரியம் தான் நம்ம கற்றுக்கணும். எப்போ ஆண்டோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிக்கிறேனோ, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அந்த கம்பெனிக்காரன் உங்களை ரெக்ரூட் பண்ணுறான். எதுக்கு ரெக்ரூட் பண்ணுறான்? உங்களை எதுக்கு வேலை செய்யணும்? நீங்கள் அதன் மூலமாக சேவை செய்கிறதுக்கு. இல்லை பஸ் டிரைவராக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பஸ் டிரைவர் நான் எடுத்துட்டான், பஸ் நான் ஓட்ட மாட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பஸ் எல்லாருக்கும் ஓட்டணும்ல.
ட்ரெயின் ஓட்டணும், ஏரோப்ளேன் ஓட்டணும். இந்த மாதிரி நிறையா ட்ரேடில் பார்த்தீங்கன்னா we are here called by God to serve others. By serving and obeying Him, we serve so that they are blessed because by our blessings. அப்போ என்னுடைய விசுவாசத்தில் எனக்கு இருக்கிற கிருபைனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னா என் சிந்தையிலும் என் செய்கையிலும் என் செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் அவரோட வார்த்தைக்கு கேட்டுட்டு நான் கீழ்ப்படியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் என்னை மூலமாக தேவநாமம் மகிமைப்படுத்தப்படுது. நான் நிறைய பேருக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்க போகிறேன். புரியுதா நான் சொன்னது ஏதாச்சும்? சரி, ஒவ்வொன்றா நம்ம போகலாமா? லவ் ஃபார் கிரைஸ்ட் இஸ் ப்ரூவன் பை ஒபீடியன்ஸ். லவ் ஃபார் கிரைஸ்ட் இஸ் என்னது? லவ் ஃபார் கிரைஸ்ட் இஸ் ப்ரூவன் பை obedience. Let us read 14:15. என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை என்ன பண்ணணும்? ஆங்கிலத்தில் இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. லவ் இஸ் த ரூட், obedience is the fruit. லவ்ன்றது என்னது? அன்பு என்பது என்னது கேட்டிங்கன்னா வேறு மாதிரி. அப்போ எவ்வளோக்கு ஆழமாக அன்பு செலுத்துகிறேனோ அளவுக்கு அதிகமாக கனி கொடுப்பேன் நான். புரியுதா நான் சொன்னது? எவ்வளோக்கு அதிகமாக ஆழமாக என்னோடய வேறு கீழே 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 போகுதோ, அன்பு நிறைய ஆண்டவர் மேலே வைக்கிறோனோ, அந்த அன்பின் விளைவு தான் என்னது? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. யாருக்கு நான் அன்பு செலுத்தலையோ அவங்க கீழ்ப்படிய மாட்டேன். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் அப்பாவை நேசிக்கலை, நான் கீழ்ப்படிவனா பண்ண மாட்டேன்னா? அம்மா கீழ்ப்படிய மாட்டேன், அம்மா பேச்சு கேட்க மாட்டேன், அம்மா நேசிக்கலை, அப்போ நான் கீழ்ப்படிவனா பண்ண மாட்டேன்னா? பல வேலைகளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறேன் என்பது வெளிப்பாடு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஒபே சம்மன் யூ நீட் டு லவ். இஃப் யூ ட்ரூலி லவ் தென் யூ ஒபே. அப்போ ஒபே பண்ணினீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யூ கிவ் மோர் ஃப்ரூட். அப்போ ஃப்ரூட்டுக்கு என்னது? கிறிஸ்டின் ஃப்ரூட். கிறிஸ்தவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுவை ஏற்றிருக்கிறோம், அதனால் obedience does not create love but it reveals it. நம்ம கீழ்ப்படுகிறதுனால அன்பு வராது, அன்பு செய்கிறதுனால, நான் கீழ்ப்படுகிறதுனால நான் அன்பாக இருக்கிறேன்னு வெளிப்படுத்தப்படுது. புரியுதா நான் சொன்னது ஏதாச்சும்? நான் கீழ்ப்படுகிறது ஏன் கீழ்ப்படுகிறேன்? why I obey? ஏன் நான் கீழ்ப்படுகிறேன்? ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். எங்கள் அம்மா ரொம்ப நேசிக்கிறேன், எங்கள் அம்மா பேச்சை தட்டுவேனா தட்ட மாட்டேன்னா? எங்கள் அப்பா ரொம்ப நேசிக்கிறேன், தட்டுவேனா தட்ட மாட்டேன்னா? என் அம்மா சொன்ன உடனே நான் செஞ்சிருவேன், அப்பா சொன்ன உடனே செய்வேன். ஒருத்தர் நான் பேச்சு கேட்கவே மாட்டேன், என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? நான் நேசிக்கலைன்னு தானே அர்த்தம். இப்போ சர்ச்சுக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம் ஆண்டோட பிள்ளைகளா. ஜீசஸ் டஸ் நாட் செப்பரேட் அஃபெக்ஷன் ஃப்ரம் சப்மிஷன். ஆக ரெண்டும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. புரியுதாங்க? அன்பும் கீழ்ப்படிதலும் ரெண்டும் ஒன்னோடு ஒன்று ஒன்றா போகும். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி, ஒரு காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி, எவன் ஒருத்தன் அன்பாக இருக்கிறானோ, அதான் வசனம் சொல்லுது, அவன் என்ன செய்யறான்? என் வார்த்தை கீழ்ப்படிவானா கீழ்ப்படிய மாட்டானா? கீழ்ப்படிவான் இல்லையா? அதுதான் இன்றைக்கி நான் பார்க்குறது. திஸ் ஒபீடியன்ட் நாட் லீகலிஸ்டிக். லீகலிஸ்டிக்னா என்னது? அப்பா சொன்னார் அதுக்காக நான் செய்கிறேன். இல்லை ஃபோர்ஸ், நீ செஞ்சே ஆகணும்னு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யலை சொல்கிறதில்ல. ஆர் நாட் செலக்டிவ், நான் இது செய்வேன் அதை செய்ய மாட்டேன்னு. எது ஆண்டவர் சொல்கிறாரோ என்னோடய நன்மைக்கு தான் சொல்கிறாரு, அதனால் நான் என்ன செய்வேன்? நான் கீழ்ப்படிவேன்னா கீழ்ப்படிய மாட்டேன்னா? ஒரு நல்ல தகப்பன், நல்ல தாய் தம் பிள்ளைக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அந்த பிள்ளைகளுடைய நன்மைக்காக சொல்லப்படுறது. பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்கு சொல்கிறது நல்லதுக்கு சொல்கிறாரா கெட்டதுக்கு சொல்கிறாரா? நம்ம நல்லா இருக்கணும் தானே சொல்கிறாரு. இப்போ பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கிட்ட சொல்கிறேன், அப்பா படிடா, ஏர்லியாக தூங்குடா, கேம் விளையாடாதடா. நம்ம எதுக்கு சொல்கிறோம்? நீ நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஆண்டோட வார்த்தை, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் யாருக்கு சொல்லியிருக்குது? எனக்கும் உங்களுக்கும். இந்த வார்த்தையில் ஏன் எழுதி கொடுத்தாரு எனக்கு? நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் நல்லா இருந்தேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் நல்லபடியாக மற்றவங்களுக்கு சமுதாயத்துக்கு சாட்சியாக இருப்போம். ஸோ இந்த சாயங்கால வேலையில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை என்ன செய்வீங்க? கை கொள்ளுங்க. அதனால் பட் ஹோல் ஹார்ட்டட் அண்ட் வில்லிங். எப்படி கீழ்ப்படியணும்ப்பா? எப்படி கீழ்ப்படியணும்? எப்படி சொல்லுங்கள்? ஹோல் ஹார்ட்டட்லி அண்ட் வில்லிங்லி. அறகுறையாக மனசோட என்ன செய்யக்கூடாது? நான் கீழ்ப்படியக்கூடாது. ஆபிரகாம்னு ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கூப்பிட்டார்.
ஆபிரகாம் ஊர் தேசம்னு ஒரு ஊர் தேசத்தில் எங்கேயோ இருக்கிறார், ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். ஊர்னு ஒரு ஊரில் மெசொப்பொத்தாமியாவில் இருக்கிறார். ஆண்டவர் கூப்பிட்டார், வாடா எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே இவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஆண்டவர் காமிச்ச வழியில் வந்துட்டார். இந்த ஆப்ரஹாம் இன்னைக்கு ஆப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்லுவாங்க. ஆப்ரஹாம் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் 3 மேஜர் ரிலிஜனோட ஃபாதர், பிதா யார்? ஆப்ரஹாம் ரிலிஜன் யார்? ஜூத மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம். இந்த 3 மார்க்கத்துக்கு சீஃப் யார்? ஃபாதர் யார்? ஒரே ரூட்டில் வந்த 3 மார்க்கம். இந்த 3 ரிலிஜனும் ஒரே லீனேஜ்லேருந்து தான் வருது, ஒரே ஆன்செஸ்டர் தான் வருவாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? வி பிலாங் டு அப்ரஹாம் சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் தெரியுமா? ஆப்ரஹாம் ஒபேட் காட். ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு எப்படி ஒபே பண்ணார்? எந்த கேள்வியும் இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் கீழ்ப்படிஞ்சார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் லவ் ஃபார் கிரைஸ்ட் இஸ் ப்ரூவன் பை ஒபீடியன்ஸ், அதுதான் சொல்லுது. ஆக இன்றைக்கி 2-3 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 13வது வசனம் எனக்காக வாசிங்க. முன்னாடி வாசிக்கலாம், என்னோட முன்னாடி கூட இருக்குது. யூ கேன் ரீட் தமிழ். முன்னாடி வாசிக்கலாம், ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்வது, அன்பரிடத்தில் அன்பு கூறுவதாம். இஸ் கமாண்ட்மெண்ட் ஆஸ் நாட் கிரீவியஸ். அப்படின்னா என்னது? அது கடினமானது கிடையாது. அவரோட அன்பு செலுத்துகிற பிள்ளைகளுக்கு அது ரொம்ப யூஸி. இப்போ பாரு, என் பிள்ளை படிடான்னு சொல்கிறோம், அவன் நல்லா இருக்கணும்னு படிக்க சொல்கிறான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா என்னுடைய நேசிக்கிறாங்க, அவங்க நல்லது தான் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது கடினமாக இருக்குமா? கடினமாக இருக்காதா? கடினமாக இருக்காது. எப்போ நான் ஆண்டோட அன்பு வச்சுருக்கிறேனோ, ஆண்டோட அன்பை உணர்கிறேனோ, அவர் சொல்கிறதுலாம் எனக்கு சுலபமாக இருக்கும். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆங்கிலத்தில் பி டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 22. நான் கேட்குறது மாத்திரம் பத்தாது. பல வேலைகள் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஐ லிசன் பட் ஐ நெவர் டூ. பல வேலைகளை வசனத்தை கேட்குறோம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படியாத பிள்ளைகளை பார்க்குறோம். எனவே இந்த அருமையான சாயங்கால வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய உங்கள் லைஃப்பை கொடுக்குறீங்க. ஒரு உதாரணம். A child who truly loves his parents listens even when the instruction is difficult. எப்போ ஒரு பையன் ஒரு மகன் என்ன செய்கிறான்? தான் அப்பாவுடைய அப்பா சொல்கிற காரியத்தை என்ன செய்கிறான்? கடினமான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கட்டளை இப்படி செய்ய கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கூட அப்பாவை நேசிக்கிறதுனால அவன் கீழ்ப்படிய மாட்டானா? கீழ்ப்படிவான். ஏன்? அப்பா மேலே அன்பு இருக்குது, அம்மா மேலே அன்பு இருக்குது. அதே போல் ஆண்டவருடைய அன்பு மேலே அன்பு இருக்குன்னு சொன்னால், அது லவ் தட் நெவர் ஒபேஸ் இஸ் நாட் லவ், இட் இஸ் சென்டிமெண்ட். அப்படி என்னது? அம்மா அன்பு செலுத்துகிறேன் ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன், உண்மையான அன்பா இல்லையாம்மா? அன்பு செய்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன், அது அன்பு இல்லையா? என்னையா? அது சும்மா சென்டிமெண்ட், ஃபீலிங். ஐ ஃபீல் ஐ லவ் யூ. நோ, நான் என்ன செய்கிறேன் உங்களை? ஐ லவ் யூ, பட் டூ ரியலி லவ் யூ? இஃப் யூ ட்ரூலி லவ், இஃப் யூ நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா கீழ்ப்படிவீங்களா, கீழ்ப்படிய மாட்டிங்களா? So ask yourself this question. Application case vama, do we obey Christ only when it is convenient? கன்வீனியன்ட் இருக்க மட்டும் ஒபே பண்ணுறோமா? கன்வீனியன்ட் புரியுதா? எனக்கு முடிஞ்சிச்சுன்னா மட்டும் பண்ணிக்கிறேன், முடியலைன்னா செய்ய மாட்டேன்னு, அதெல்லாம் முடியாது. கன்வீனியண்ட்டாக இருந்தால் அது அன்பா இல்லையா? இஸ் நாட் ட்ரூ லவ். அது மாத்திரம், ஆர் தேர் கமாண்ட்ஸ் we admire but we do not practice. சில நேரம் அது நல்லா இருக்குது, அது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நான் செய்யவே மாட்டேன். அப்போ என்ன கீழ்ப்படிதல் இது? ஸோ கீழ்ப்படிதலும் லவ் ஈக்குவேட்டட் டு யோர் ஒபீடியன்ஸ். இட் மஸ்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இந்த அன்பும் கீழ்ப்படிதலும் எப்படி போகணும் தம்பி? ஒன்றா போகணும். பழைய காலத்தில் பெண்டுலம் கிளாக் பார்த்துருக்கீங்களா? பெண்டுலம் கிளாக்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த கிளாக் இப்படி ஓடுமே. எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு அன்பு செலுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கீழ்ப்படிவீங்க.
புரியுதா நான் சொன்னது? இந்த பெண்டுலுக்குள்ள ரொம்ப தூரம் போகுது, ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா அவ்வளோ தூரம் கீழ்ப்படிவீங்க. இல்லை இது இப்படி தான் ஓடுதுன்னா அவ்வளோதான் கீழ்ப்படி. அப்போ என்ன செய்யலை? நீங்கள் உண்மையான அன்பு இல்லை. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் மனசில் கேட்கணும், ஆண்டவரை நான் எவ்வளவு நேசிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை நேசிக்கிறவன் நான் இருக்கிறேன். ஏன் ஆண்டவரை நேசிக்கணும்னா அவர் என்னை நேசிச்சிருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சுருக்காரு? என்ன யார் நேசிச்சிருக்கா? என்ன 1 யோவான் 4வது அதிகாரம் 1 John chapter 4. வாசிக்கலாமா? பிரியமானவர்களே, 11வது வசனம். 10லேருந்து வாசிங்கப்பா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே உண்டாயிருக்கிறது. 11வது வசனம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் அன்பு கூர்ந்திருக்க அது மாத்திரம். 18வது வசனம் வாசிங்கப்பா. 18, 19. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் பூரணப்பட்டவன் அல்ல. 19வது வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நான் ஏன் அவர் அன்பு செலுத்தணும் நீங்கள் கேட்டதுக்கு பதில் அங்கே இருக்குது. அவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நான் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய மகனாக வந்திருக்கிறேன், மகளாக வந்திருக்கிறேன். அவருடைய அவர் எனக்கு கிருபியாக அவருடைய மகனாக மாற்றிருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு விளைக்கிற என்ன தெரியுமா? அவருடைய ஜீவனை கொடுத்து எங்கே போகிறதுக்கு ரட்சித்திருக்கிறார்? என்னை பரலோகத்துக்கு மகனாக மாற்றிடுறார். வாங்க கிறிஸ்டினா, நானும் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு கடவுள் பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். வேறு எந்த மார்க்கத்துலையும் போக முடியாது, எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏசாமி எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தை விட்டுட்டு நான் அடுத்த உலகத்துக்கு போவேன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட அன்பை எனக்கு செய்திருக்கிறார் ஆண்டவர். அவரோட அன்பு எனக்கு இருக்கிறதுனால நான் அவரை என்ன செய்ய போகிறேன்? இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் அவரை நான் நேசிப்பேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ லவ் மை ஜீசஸ் until my last breath. My life belongs to him. I serve him as long as I live. This is my determination. This is my vow. I should commit my life to the Lord. It's a joy that we are his children. Jesus, who created heaven and earth, he is a God and Lord. He is your master, your savior. அவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அவர் கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். வாங்க அடுத்த கதைக்கு போயிடலாம். வசனம் 23a வாசிங்க. அதாவது John 14:23a. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னின் அன்பாக இருந்தால், இங்கே பார்த்தீங்கன்னா denying self mean submitting our will to God's word. என்ன வருது? முதல்ல நான் பார்த்தேன் ஒபீடியன்ஸ் பார்த்தோம் இல்லையா? எதுக்கு ஒபி பண்ணணும் கேட்டோமா? இங்கே சொல்லியிருக்குது, வார்த்தைன்னு சொல்லியிருக்கு. வார்த்தை என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டால் அவருடைய சித்தத்தை குறிக்குது. கர்த்தருடைய சித்தத்தை குறிக்குது. காட்ஸ் வில்னா என்னதுமா? காட்ஸ் வில், அவர் வில் டு கிரைஸ்ட் வேர்ட், அதுதான் பார்க்குறோம். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டிருக்கேன், இயேசு அவனுக்கு ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் நான் வசனத்தை கை கொள்ளுவான். இங்கிலீஷ், இஃப் அ மேன் லவ் மீ ஹி வில் கீப் மை வேர்ட்ஸ். வேர்ட் refers to Christ's teaching as a whole. ஆக இந்த வேத வசனம் தான் அவரோட வார்த்தை. இந்த வார்த்தை யார் எழுதி கொடுத்தா? எனக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? யார் கொடுத்தாமா எனக்கு? 2 Timothy chapter 3 verse 16 and 17 please. 2 Timothy chapter 3 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் தேறின மனுஷனாகவும் எல்லா நல்ல கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் நமக்கு உபதேசத்திற்கும் கடிந்து கொள்றதுக்கும்
சீர்திருத்தத்திற்கும் நீடிய படிப்பித்தற்கும் இந்த வேதம் வந்து நான் ஒரு நல்ல மனுஷனா, பூரண மனுஷனா, நல்ல காரியம் செய்கிறவனா மாறுவதற்கு இந்த வேதத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த அருமையான சாயங்கால வேலையில் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஆண்டோட வார்த்தைனா எதை குறிக்குதுமா? ஆண்டோட வார்த்தை, அவருடைய வார்த்தை வேதத்தில் கொடுத்த இயேசுவின் வார்த்தை, இயேசு போதித்த காரியங்களுக்கு சொல்லி ஆஸ் அ ஹோல். அது மாத்திரம் கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கீப்பிங் இஸ் வேர்ட் மீன்ஸ் ஈல்டிங் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். என்ன செய்யணும்? என்னுடைய சுயத்துக்கு பதிலாக, என்னுடைய சுய விருப்பத்துக்கு பதிலாக அவரோட விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்குறது. சில வேலைகளில் என்னோடய வாழ்க்கையில் எது வேணான்னு நான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சரண்டரிங் இடன் ரெசிஸ்டன்ஸ். எனக்கு தெரியாமல் என் உள்ளத்தில் சில வேலைகள் போராட்டம் இருக்கணும், அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதெல்லாம் விட்டு கொடுக்கணும். அலைனிங் அவர் வில் வித் இஸ் ட்ரூத். எப்படி விடணும்? அலைனிங்னா என்னது? என்னுடைய சித்தத்தை அவருடைய உண்மையோடு கூட என்னுடைய சித்தத்தை என்ன செய்யணும்? இணைக்கணும். வேதத்தில் அவருடைய சித்தம் இருக்கு இல்லையா, அவரோட உண்மை இருக்கு இல்லையா, எது சரி எது தவறு, எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு. அப்படி இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறேன்னு கேட்டால் ஆண்டோட உண்மைக்கு என்ன செய்கிறேன்? என் சித்தத்தை சரி பண்ணி பார்க்குறேன். நான் எதை விரும்புகிறேன் நல்லது, தப்பு கிடையாது. என்னுடைய விருப்பம் ஆண்டவருக்கு சித்தத்துக்கு, ஆண்டவருக்கு பிரியமானதா, ஆண்டவர் உண்மையில் காணப்படுகிறதா காணப்படும். அப்படின்னு இன்னொரு விதத்தில் டினையிங் செல்ஃப் இஸ் நாட் லூசிங் பர்சனாலிட்டி. அப்படின்னா நானே எல்லாம் விட்டுறணுமா? அப்படி கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பி பேசிவ் இல்லை பிகமிங் பேசிவ். சில வேளை நான் ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படி கிடையாது. நம்ம எப்போதுமே ஆண்டவருக்கு பெரியமாக செய்யணும். பட் ஈல்டிங் அத்தாரிட்டி டு கிரைஸ்ட். என்னுடைய அதிகாரத்தை யார் கொடுக்க போகிறேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்க போகிறேன். ஸோ லெட் மீ கமிட் மை லைஃப் டு லார்ட்ஸ் அத்தாரிட்டி. ஆண்டவரோட வார்த்தை இருக்குது, அவரோட வார்த்தை தான் அவரோட அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார்? என்னை வழி நடத்துவார். அப்போ நான் தப்பான வழியில் போவேன்னா போக மாட்டேன்னா, அவள் நெவர் எவர் கோ அஸ்ட்ரே. தனியாக போயிட மாட்டேன், வெளியே போயிட மாட்டேன். ஏன்னா அவரோட வசனம் எனக்கு சரியான வழி நடத்தும். நிறைய வேத வசனம் இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு. அடுத்தது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2-3 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22:42 வாசிங்களேன். பிதாவே, உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. லூக்கா 22:42. நாட் மை வில் பட் thine be done. என்னுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம். ஏசாமி இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது பெரிய சவால். அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய சித்தம் இல்லை சுவாமி, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அதே தான் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது மாத்திரம் கிடையாது. சங்கீதம் 40:8 வாசிக்கலாம். என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. ஐ டிலைட் டு டூ thy will. ஸோ ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற இந்த சாயங்கால வேளையில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, I just want to surrender my life to the Lord because His will is delight in my life. அதை எப்போ நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறேனோ, ஆண்டவர் பிரியமாக இருக்க விரும்புகிறேனோ, என் வாழ்க்கையில் எனக்கு நன்மையை மட்டும்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். எனவே பல வேலைகளில் சில சவால்கள் வந்து கடினமாக இருக்கும். எப்படி எடுக்கவா வேணாமான்னு சொல்லி ஆண்டவர் கைவிட மாட்டார். என்ன செய்ய? அதுதான் இன்றைக்கி ஒரே ஒரு உதாரணம். நீங்கள் வந்து காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. காம்பஸ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரே டைரக்ஷன் தான் காமிக்கணும். எந்த டைரக்ஷன் மட்டும் தான் காமிக்கும்? ட்ரூ நார்த்துன்னு சொல்லுவாங்க. ட்ரூ நார்த்னா தெரியுமா? ட்ரூ நார்த் தான். அதான் a compass must surrender its freedom to point in any direction if it is to guide correctly. எல்லா டைரக்ட்லையும் இந்த காம்பஸ் சுற்ற முடியாது. எப்போவுமே எங்கே தான் இருக்கணும்? என்ன செய்யணும்? when aligned true north it fulfills its purpose. எப்போவுமே அந்த காம்பஸுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் போகிறீங்க, ஜங்கல் போகிறீங்க, இல்லாட்டி எப்பயாச்சும் கடலில் போயிட்டீங்க, எந்த டைரக்ஷனில் சரியாக போகணும்னு எனக்கு தெரியல, அந்த காம்பஸ் அப்படி வட்டமாக இருக்கும், அதை வச்சு போட்டோன்னே என்ன செய்யும்? அது எங்கே நார்த் இருக்கோ அந்த நார்த்தை மட்டும்தான் பார்த்து காமிக்கும். அதே போல் ஒரு நல்ல கடவுளோட பிள்ளைங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஸோ மஸ்ட் அவர் வில் அலைன் வித் கிரைஸ்ட் வேர்ட். எனவே என்னுடைய வாழ்க்கையானது எங்கே தான் அலைனாக இருக்கணும்? ஆண்டோட வசனத்தில் தான் அலைனாக இருக்கணும். அலைன் என்னது? அந்த வசனத்தின் வழியில் தான் என்னோடய வாழ்க்கையில் சித்தம் இருக்கணும், என் விருப்பம் இருக்கணும், என் வாழ்க்கை காணப்படணும். நான் சிந்திக்கிற சிந்தனையும் எனக்கு விருப்பமும் ஆண்டோட வசனத்தில் இருக்கான்னு நம்ம கேட்கணும். மற்றவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்குறது என்ன சார்? நிறையா பேர்களில் போயிட்டு அவர் அட்வைஸ் கேட்போம், இவர் அட்வைஸ். இன்றைக்கெலாம் நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க. இப்போது ஃபைனான்ஷியல் அட்வைசர், எல்லாத்துக்கும் அட்வைசர் இருக்கிறாங்க.
தெரியுங்களா? நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க இந்த பூமியில். பல வேலைகளில் அந்த அட்வைசர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆனால் ஃபைனல் அட்வைசர் எங்கே இருக்கிறாரு? மேலே இருக்கிறாரு. பல வேலையில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு பக்தி உள்ள ஊழியர் கடைசியில் சொல்லிடுவான், சி வாட் ஐ டிட், ரொம்ப சீரியஸான ஆப்ரேஷன், நல்லா செஞ்சுட்டேன். ஆனால் ஃபைனலில் யார் தான் கொடுக்கணும் ஹீலிங்? மேலே ஒருத்தர் தான் கொடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணுறது டாக்டராக இருக்கலாம், விஸ்டம் இருக்கலாம், நம்ம நிறையா படிச்சிருக்கலாம். ஆனால் ஹீலிங் யார் தான் கொடுக்க முடியும்? ஒன்லி கிரைஸ்ட் கேன் கிவ், காட் கேன் கிவ். எனவே நானும் நீங்களும் இந்த நல்ல வேலையில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதை கேட்டு பார்க்கலாம். வாட் ஏரியாஸ் மை லைஃப் ரிமைன் அன்சரண்டர்டு. அப்போது என்னோட சித்தத்துக்கு நான் எந்த ஏரியாவில் எந்த பகுதியை என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கிறேன்னு கேட்டு பாருங்கள். ஆர் வி ஹியரர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் வேர்ட் அண்ட் கீப்பர்ஸ் ஆஃப் இட். ஆக பல வேலைகளை வசனத்தை கேட்குறோம். சண்டே ஆஃப்டர் சண்டே யூ கம்மிங், ஐம் வெரி ஹாப்பி. நீங்கள் சண்டே வர்றீங்க, ஆண்டோட வசனத்தை கேட்குறீங்க, கைடன்ஸ் கிடைக்குது, எப்படி செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்குறோம். வெளியில் போகிறோம், யாரும் இல்லை, நமக்கு இந்த வசனம் என்னை வழி நடத்துது இல்லையா? புத்தகத்தில் நிறைய பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டானியல்னு ஒருத்தன் என்ன செய்கிறாரு, பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு. அங்கே போன பிறகு அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் அவனுக்கு கைடன்ஸ் இருந்துச்சு கடவுளோட வசனத்தில். எப்போ நீங்கள் கடவுளோட வசனத்தை போதிக்கப்படுகிறீங்களோ, when you keep on feeding your word by the word of God, you know what direction to need to go, what is right, what are the things are wrong, யார்கிட்ட செய்யணும் யார்கிட்ட சேரக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லபடியாக அந்த வேதம் எனக்கு செய்து கைட் பண்ணுது இல்லையா? எனவே நம்ம கேட்குறவங்களா இருக்கிறோமா அல்ல அதை செய்கிறவங்களா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் சாயங்கால வேளையில் கேட்கணும். ஸோ டினைங் செல்ஃப் மீன்ஸ் சப்மிட்டிங் அவர் வில் டு கிரைஸ்ட்ஸ் வேர்ட். ஓகே, ஸோ மூணாவதுக்கு வந்துடுவோமா? பி பாசிங்க. 23 பி வாசிக்கலாம். லூக் யோவான் 14:23 கடைசி பகுதி வாசி. அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவரிடத்து அவனோடு ஆவாசம் பண்ணுவோம். ஆங்கிலத்தில் and my Father will love him and we will come unto him and make our abode with him. என்ன அர்த்தம்? ஆக இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பிரஷனா, இது என்ன கிடையாது, லாஸ் கிடையாது. நம்ம இது கீழ்ப்படியாமல் கடவுள் கீழ்ப்படியும் போது என்ன கிடையாது, நம்ம எதுவும் இழந்து போக மாட்டோம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், அவரோட ஆசை எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தூரமாக போக மாட்டேன், ஆண்டவரோட தெய்வீக உறவு கிடைக்கும். எப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது எனக்கு என்ன லாபம், என்ன லாபம் கிடைக்கும்? வசனம் என்ன சொல்லுது, என்ன லாபம் கிடைக்குமா? ஒபீடியன்ஸ் இன்வைட்ஸ் அபாய்டிங் ப்ரெசன்ஸ். எப்போ நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேனோ ஆண்டவர் எனக்கு கூட என்ன செய்வாராம், வந்து தங்குவாராம். அவரோட பிரச்சனத்தை உணர்வேன். எனக்கு சின்ன சின்ன ஆக்டிங்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா டைம் இல்லை, நான் விட்டுறேன். எப்போ நான் அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறேனோ அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கா இல்லையாம்மா? ஆண்டோட வசனம் எனக்கு உள்ளத்தில் இருக்குது. அப்போ நான் எங்கே போகிறேனோ என்ன இருக்காரு, எங்களோட அப்பாவோட வழி நடத்துதல் இருக்குது. அப்பா எனக்கு கூட இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோட பிரசன்னத்தை எப்போ உணர முடியும், ஒரு வார்த்தையை மனசில் வச்சுருக்கும் போது. திஸ் இஸ் அ கவர்னன்ட் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜா இது? உடன்படிக்கையின் மொழி. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எங்கே போன நான் என்ன செய்வேன், நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் போகிற இடத்துக்கு எங்கே இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை வழி நடத்துவேன், உங்களை போஷிப்பேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரா இல்லையா? அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம போகிறோம். பல வேளைகளில் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட வசனத்தை மனதில் வச்சுருக்கிறேன். அந்த வசனம் எனக்கு கீழ்ப்படி, எனக்கு என்னது என்னை வழி நடத்துது. அது கீழ்ப்படியும் போது ஆண்டவரோட பிரசனத்தை உணர்கிறேன். ஆண்டவர் என்னை கரம்பிடித்து வழி நடத்துதான் என் வாழ்க்கையில். இன்றைக்கி நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, ஒரு சில பேருக்கு நான் சொல்ல முடியும், கடந்த நாட்களில் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது படிப்படியாக ஆண்டவர் நடத்துனது ஒன்று விசேஷமாக என்னுடைய லைஃப்பில் ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, ஆண்டவரோட வசனம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆண்டோடைய பிரசனத்தில் அவரோட வசனத்தை பின்பற்றி வந்ததுனால ஓரளவுக்கு தெளிவாக இருக்க முடிஞ்சிச்சு. நிறைய அட்வைஸ் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த வேத வசனம் எனக்கு போதுமான அட்வைஸை கொடுத்துருக்குது. எங்கே பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி போகணும், யார் பேசணும் ஒன்றும் தெரியாது. பட் எனக்கு இந்த வேத வசனம் தெளிவாக கொடுத்துச்சு. கர்த்தருடைய வேதவசனம் என்ன செய்யுது? இட்ஸ் a covenant language. We made a covenant with Christ. இயேசுவுக்கும் எனக்கும் என்ன இருக்குது? ஒரு உடன்படிக்கை இருக்குது. God dwells with the obedience believer. obedient யார் கூட கடவுள் தங்குவார்னு சொல்லுது? யார் கூட தங்குவாருமா? கீழ்ப்படுகிற விசுவாசிக்கா, கீழ்ப்படியாதவங்களுக்கா? உங்கள் கூட கடவுள் எப்போ வருவார்? அப்போ அவர் கூட இருக்கிறான்னு எப்படி உணர முடியும்?
வசனத்தை கீழ்ப்படியும் போது அவரோட வார்த்தை எனக்குள்ளே இருக்குது. ஆக வசனத்தை உள்ளத்தில் வச்சு அவர் வார்த்தைக்கு சிந்திச்சு அதுக்கு நான் கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பிரச்சனை என் கூட இருக்குது. அண்ட் ஒபீடியன்ட் டீப்பன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெலோஷிப், நாட் ஜஸ்டிஃபிகேஷன். அப்புறம் மட்டும் கிடையாது, நான் தொடர்ந்து பல வேலைகள் நம்ம அப்பா அம்மாலாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம் ஊரில். ஆனால் அம்மா அப்பா சொன்னது என் மைண்டில் இப்போ கூட இருக்கும். பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு? எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க. எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரே ஒரு தான் சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாட்ட ரொம்ப நாள் இருக்கலை. என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்க, எங்கே போனாலும் நல்ல பிள்ளையாக இருக்கணும், அப்படி தான் சொல்லுவாங்க. நான் எங்கள் அம்மாட்ட ரொம்ப சின்ன வயசு வர தான் இருந்தேன். 10 வயசு 12 வயசு கூட சரியாக இருக்கலை. ஆனால் அந்த வயசில் எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கே போனாலும் என் மைண்டில் மந்திர வார்த்தை என்ன இருக்குது, எங்கள் அம்மா நல்ல பிள்ளையாக இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா இல்லை என் கூட, பட் அம்மாவோட வார்த்தை இருந்துச்சா இல்லையா? அப்போ இன்றைக்கி பல இடங்களில் நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனத்தை என் உள்ளத்தில் வைக்கணும், அதை வச்சதை சிந்திக்கணும். சிந்திச்சு அதுக்கு கீழ்ப்படியும் போது என்ன இருக்குன்னு கேட்டால், உனக்கு என்னோடய அம்மா என் கூட இருக்கிற உணர்வு இருக்கிற மாதிரி ஆண்டவர் என்னுடைய எல்லா இடங்களிலும் இருக்கிறா என் கூட. அது எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெலோஷிப் இருக்குது, என்னது ஐக்கியம் இருக்குது. ஆண்டவரோட வார்த்தை இருக்கிறதுனால ஆண்டவருக்கும் எனக்குள்ள ஐக்கியம் என்ன இருக்குது, அதன் மூலமாக தான் தேவ ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். த ஹோலி ஸ்பிரிட், how he guides me, how he fellowships with me. எப்படி ஆண்டவரோட ஆவியானவர் எனக்குள்ள செயல்படுறாரு? அவரோட வசனத்தின் மூலமாக. புரியுது என்ன சொல்கிறது? வாங்க அப்புறம் போயிடலாம். ஸோ சரண்டர் ஒபீடியன்ஸ் லீட்ஸ் டு டீப் கம்யூனியன் வித் காட். ஆக யார் தங்கள் வாழ்க்கையை சமர்ப்பித்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ, கீழ்ப்படுகிறார்களோ, அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆண்டவருக்கும் அவங்கள உறவு எப்படி இருக்குது, ஆழமான உறவை காமிக்குது. ஒரு சில வேத வசனங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம் ஸ்லைடில் இருக்குது, வாசிங்க. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரிடத்தில் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன். எப்போ நான் ஆண்டவருக்கு என் இருதயத்தை திறந்து கொடுக்குறேனோ, அவர் எப்போதுமே வெளியில் நின்று கதவு தட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒன்று தான், என் எந்த பிள்ளை கீழ்ப்படுகிறானோ அவரோடு கூட அவர் என்ன செய்கிறார், உட்காந்து என்ன செய்கிறாரா, போஜனம் பண்ணுவார். போஜனம் பண்ணுறதுனா என்னமா அர்த்தம்? யார் யார் வீட்டில் பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க மட்டும்தான் சாப்பிடுவோம் ஒன்றா உட்காந்து ஒரே டேபிளில். மொத்தமாக நெருக்கமான உறவு உள்ளவங்க தான் ஒன்றா சாப்பிட முயற்சி செய்வோம். நம்ம வீட்டில் யாரை தான் நம்ம வச்சு சாப்பிடுவோம்? நம்ம டேபிளில் ஒரே சாப்பாடை நம்ம எல்லாம் தான் சேர்த்து சாப்பிடுவோம். இது எதை காமிக்குதுன்னா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு. எப்போ நான் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனோ, ஆண்டவரை கனப்படுத்துகிறேனோ, அப்போது அவரே கதவு தட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு கீழ்ப்படிஞ்சோட அவர் என்ன செய்கிறார், என் வீட்டுக்கு என்னோடு கூட என்ன செய்கிறார் தான் சொல்லுது. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஆண்டோட சத்தம் என்பது அவரோட வேதத்தை கேட்டு அவன் வாழ்க்கையை திறந்தா உடனே அவரிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன செய்வானா, போஜனம் பண்ணுவான். அப்படின்னு என்ன போஜனம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? உறவு. இங்கே கூட திருவிருந்து நடக்கும். அது எதுக்கு? போஜனம்னு சொல்லுவோம். எதுக்கு அது செய்யணும்? நாமெல்லாம் ஒரே குடும்பத்தின் பிள்ளைங்க, நாமெல்லாம் ஒரே அப்பாவுடைய பிள்ளைங்க. நம்மளோட உறவு எப்படி இருக்குது? சகோதரன். அதெல்லாம் சபைக்குள்ளே வந்த பிறகு தான் பிரதர் சிஸ்டர்னு நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். நம்ம எல்லோரும் என்ன சொல்ல மாட்டோம், வெளியில் பார்த்து ஏ-பி-சி அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவோம். சர்ச்சில் வந்தவரும் பேர்லாம் வேண்டியதில்லை. நம்ம எல்லாம் யாரும்மா? நம்மளாம் யார்? சகோதரனும் சகோதரியும். எப்படி நான் சகோதரன் ஆகிட்டேன்? ஏண்டா ஏசப்பா எல்லாத்தையும், ஏசு சுவாமி எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டார். ஆக ஆண்டோட பிள்ளைகளான உறவுக்காரங்கள் ஆகிட்டோம் ஆண்டவருக்குள்ளே. எனவே நம்மளாம் we are blessed and privileged people. ஏன்னா ஏசாமியோட கிருபைனால இல்லையா? ஸோ எனவே சங்கீதம் 25:14 யாராச்சும் வாசிங்க. வாசிக்க இங்கே போட்டேன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை. அதாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த வசனம், the secret of the Lord is within them that fear him. யார் அவரோட வசனத்துக்கு பயப்படுகிறாங்களோ, கீழ்ப்படுகிறார்களோ, அவரிடத்தில் இருக்குதா ரகசியம், அவரை பற்றிய ரகசியம் இருக்குதா. அவர் தம்முடைய உடன்படிக்கையை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். அவர்களோடு உடன்படிக்கை செய்வது மட்டும் கிடையாது, அவரை பற்றி அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாராம். இப்போ நீங்கள் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரும் பொழுது, என் பிள்ளை எனக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறான்னு நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எல்லா ரகசியம் யார்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு கீழ்ப்படியும் தான் நான் சொல்லுவேன். என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டான், அவன்கிட்ட நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னா. அதே போல் ஆண்டவர் ரகசியத்தை யார்கிட்ட சொல்லுவாராம்? அவருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவார்.
நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க. அதனால தான் வேதத்தில் எழுதி கொடுத்துட்ருக்காரு. அவருடைய வில் இது தான், அவருடைய எனது, அவருடைய உயில் இது. அவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இதில் என்னென்ன கொடுப்பேன், என்னென்ன கொடுக்க மாட்டேன், எதெல்லாம் உனக்கு இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறார். ஆக நானும் நீங்களும் இந்த ராத்திரி சாயங்கால வேலையில் என்ன செய்யணும், ராத்திரி வேலையில் அவருடைய பற்றி கற்றுக்கணும். வாங்க ஒரு சில உதாரணம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். A home is not built by occasional visit, by continual presence. ஒரு நல்ல ஹோம்னா தெரியுமா உங்களுக்கு? ஹோம்னா என்னப்பா, ஹவுஸ்னா என்னப்பா? ஹவுஸுக்கும் ஹோம்க்கு என்ன டிஃப்ரென்ஸுமா? ஹோம்னா என்னதுப்பா? இங்கிலீஷில் 2 வார்த்தை, தமிழில் வீடு வீடுன்றவீங்க. இங்கிலீஷில் வந்து ஹோம் வேறு, ஹவுஸ் வேறு. ஹவுஸ்னா என்னப்பா? ஹவுஸ் என்பது கட்டடம். ஹோம்னா என்னதுப்பா? அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைங்க. வீட்டுக்குள்ளே ஹோம்னு சொன்னால் ஸ்வீட் ஹோம்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே எப்படி இருக்கும்? உறவு இருக்கும். என்ன இருக்கும்? ஹோம்குள்ளே என்ன இருக்கும்? ஒரே ஒரு நாள் போயிட்டு வந்ததுனால ஹோம் ஆகாது. அவங்க ரெகுலராக போவாங்க, அங்கேயே இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிப்பாங்க, பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம ஹோம் பில்ட் பண்ணணும், ஹவுஸ் பில்ட் பண்ணக்கூடாது. ஹெச்டிபி வந்து இந்த சிங்கப்பூரில் ஹெச்டிபி யார் பில்ட் பண்ணி கொடுத்துருவான்? வீஸை கட்டி கொடுத்துருவான், பில்டிங்கை கட்டி கொடுத்துருவான். ஆனால் வீடை யார் தான் கட்டணும்? வீட்டுக்குள்ளே குடும்பத்தை யார்? குடும்பம் தமிழில் வீடு இல்லை, வீடு என்பது கட்டடம். குடும்பம் யார் தான் கட்ட முடியும்? நம்ம கட்ட முடியும். ஒரே ஒரு நாள் பார்த்தா குடும்பம் வந்துருமா? தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம குடும்பத்தை டெய்லி கணவன் மனைவியாக பிள்ளைகளோடு அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், எல்லாத்துக்கும் மேலே ஆண்டோட உணர்வு, பிரசன்னம். அங்கே போனோன்னு நமக்கு ஒரு பெரிய குதூகலமாக இருக்கும். பார்த்தீங்களா? என் வீடு, என் மனைவி, என் பிள்ளைங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே பிள்ளைங்க ஓடி வருவாங்க. என்னம்மா? கணவன் மனைவிக்கு பாப்பா, மனைவி என்ன செய்ய, கணவனை விசாரிப்பா. எல்லாரும் சேர்ந்து எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். என்ன? ஆக ஒரு நாளில் நடக்காத அந்த குடும்பம் வாழ்க்கையெல்லாம் கட்டுவோம். கல்யாணம் ஆகி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து விசாரிக்கிறோம். எனவே home is not built by occasional visit but continual presence. When Christ's word governs our life, God makes his home in our hearts. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ ஆண்டோட வசனம் என்னை வாழ்க்கை நடத்துதோ, ஆண்டோட வசனம் என்னை வழி நடத்துதோ, அப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? ஒரு குடும்பத்தை போல ஒரு உறவுள்ளவராய் என்னோட வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? என்ன இருதயத்தில் ஒரு வீட்டை கட்டிகிட்ருக்கார், குடும்பத்தை கட்டிகிட்ருக்கார். எனவே அப்ளிகேஷன் நம்ம போயிடுவோம். Do we desire closeness with God while resisting obedience? ஆண்டவர் எனக்கு கிட்டத்தில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவர் நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால முடியுமா? நான் கீழ்ப்படியணும். அது மாத்திரம் கிடையாது. ஆர் வி கல்டிவேட்டிங் ஃபெலோஷிப் த்ரூ சப்மிஷன்? ஆக நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், நான் தாழ்த்த விரும்புகிறேன். விசேஷமாக நீங்கள் திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி திருமணம் ஆயிட்டாங்க. திருமணம் ஆன பிறகு அவங்க வாழ்க்கையில் எப்படி அவங்க நல்லா வளர முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படிப்பா? ஒன்று, அன்பு செலுத்தணும். ரெண்டாவது, 2 பேரும், வசனமே சொல்லுது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், புருஷன் மனைவி மேலே அன்பு செலுத்தணும், பைபிள் சொல்லுது. ஸோ இந்த 2ம் மியூச்சுவலாக இருக்குது. யாரும் பெரியவங்க சின்னவங்க கிடையாது. இட்ஸ் எ மியூச்சுவல். ஆக இயேசு சாமி அப்படி தான் சபையை நேசித்தார். சபையை இயேசு சாமி என்ன செஞ்சார்? நேசித்து தன் ஜீவனை கொடுத்தாரு. சபை என்ன பண்ணணும்? அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். எபேசியர் 5வது அதிகாரம் இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம் படிச்சுட்டு. ஸோ சீக்ரெட் ஆஃப் லைஃப், ஐ லவ் ஹிம் ஸோ தட் ஐ ஒபே ஹிம் ஸோ தட் ஐ reveal my love for him. ஸோ இட் இஸ் என்ன செய்யுது? மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஒன் another. ஸோ இந்த நல்ல வேலையில் நம்ம ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டு, obedience flows from grace. We do not obey to be loved. We obey because we are loved. Christ first obeyed perfectly on behalf of நமக்காக என்ன செய்ய? our behalf. His obedience secures our salvation. ஆண்டவர் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக, அவர் கீழ்ப்படிந்த நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். எனவே our obedient response in gratitude. ஏன் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்தணும்னு கேட்டால், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமா? ஏன்னா அவர் எனக்காக என்ன கொடுத்துருக்காரு? தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, அவரோட மகளாக மாற்றிருக்கிறாரு. நான் ஆண்டோட பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். ஏன்னா நான் நன்றி உள்ள பிள்ளையா என்ன பண்ணணும்? ஆண்டவர் செய்த நன்மைக்கு கீழ்ப்படியணும். என்னையா? ஆக மொத்தத்தில் ஆங்கிலத்தில் எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் வேணா வாசிக்கலாம், எனக்காக முடிக்க போகிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோமே.
அவைகளில் நாம் நடக்கும்படி இந்த உலகத்தில் உங்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு நேரம் நீங்களும் நானும் அவரால் நல்ல கிரியை செய்வதற்கு தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறார். நாம் தேவனுடைய என்னவா இருக்கிறோம்? செய்கையாக இருக்கிறோம். நாம் யாருடைய செய்கையாக இருக்கிறோம்? அவர் நம் மூலமாக இந்த உலகத்தில் எப்படி செயல்படுகிறார்? இந்த பூமியில் அவர் என்ன செய்கிறதில்ல, இறங்கி வரல. என்னையே தான் அவர் ஊழியக்காரனாக வச்சிருக்கிறார். நான் தான் அவருடைய செய்கை. ஐ எம் தட். என்ன செய்கிறேன்? ஐ கிரியேட், ஐ டூ ஹிஸ் ஒர்க். ஐ ப்ரீச், ஐ டீச், ஐ சர்வ், ஐ ஷெட் லைட். புரியுதுங்களா நான் சொன்னது? கீழ்ப்படியும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, wherever you go you become a work of Christ. கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, கடவுளை அறியாதவங்க இடத்துல கடவுளோட பிள்ளையாக இருக்கிறீங்க, பார்க்குறாங்க, அவங்கள கடவுளை மகிமைப்படுத்துகிறாங்க. யூ வெரி குட் கேர்ள், வெரி குட் சிஸ்டர், வெரி குட் பிரதர் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஒபீடியன்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் கிரேஸ். ஆண்டோட கிருபையினால் வந்திருக்கு. முடிச்சிருவோமா? க்ளோசிங் இன்ஸ்ட்ரக்ட் பாருங்கள். A house may not have a strong wall, may have strong walls and beautiful design, but if the door is remain closed, fellowship is limited. எல்லா பில்டிங்கும் அழகழகாக டெக்கோ பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஆனால் கதவு எப்போயும் பூட்டி இருக்கு. அப்போ என்ன பிரயோஜனம் அந்த ஹவுஸ்க்கு? யாராச்சும் போக முடியுமா? தங்க முடியுமா? அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் கிரைஸ்ட் டஸ் நாட் ஃபோர்ஸ் இஸ் வே இன். ஆண்டவர் எனக்குள்ளே கதவு திறந்து வரமாட்டார். ஆனால் என்ன செய்ய, டிலைட்ஸ் டு டுவெல் வேர் த ஹார்ட் இஸ் ஓப்பன் த்ரூ ஒபீடியன்ஸ். ஆண்டவர் எப்போ உள்ளே வருவார் எனக்கிட்ட? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற உள்ளம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஏசாமி சோவருடைய பேரபிள் சொல்கிறார். சோவர் பேரபிள் தெரியுமா உங்களுக்கு? பேரபிள் பார்த்துருக்கீங்களா? ஏசு விதைக்கிறவன் வரப்பட்டான்னு சொல்லிட்டு. அந்த விதை போகிறான், விதை ஒன்று தான், விதைக்கிறவன் ஒன்று தான், ஆனால் இடம் விழுகிற இடம் தான் 4 இடம். கற்பாறை, முள்புதர், வலி, அப்புறம் நல்ல நிலம். இந்த இடம் எதை பற்றி பேசுதுன்னா இருதயத்தை பற்றி பேசுது. யார் இருதயம் திறந்துருக்குதோ, கீழ்ப்படுகிறதா இருக்குதோ, அங்கே என்ன செய்வோம்? அந்த விதை விழுந்து 10, 30, 60, 100 பலன் கொடுக்கும். சிலது என்ன செய்யும்? செத்து போயிடும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? ஓப்பன் obedience through இருக்கணும். ஸோ when self is denied and Christ is obeyed, the door opens wide. என்னது? எப்போ நான் செல்ஃபை என்ன டினை பண்ணுறேன், நான் எனக்குன்னு செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேன், அப்போ என் இருதயம் பெரிய இருதயம், மகா பெரிய இருதயத்தை கடவுள் திறந்திருக்கிறார். ஐ ஷுட் பி ஹேவிங் அ கிரேட் பியூட்டிஃபுல் ஹார்ட். என்னது? ப்ராட் ஹார்ட். அப்படி இருக்கணும். எனவே நம்ம எல்லாம் கண்ண மூடி ஜெபிக்க போகிறோம். ஸோ அண்ட் காட் மேக்ஸ் இஸ் ஹோம் ஹியர். எந்த குடும்பத்தில் யாருடைய இருதயத்தை கடவுள் திறந்து வச்சுருக்கீங்களோ, ஆண்டவர் வசந்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, அந்த வீட்டில் தான் ஆண்டவர் வந்து தங்குறார். எங்கே தங்குவாருங்க? எங்கே நீங்கள் தங்குறீங்களோ. போயிடலாமா? கண்ண மூடிடுவோமா? கன்க்ளூஷன் என்னது? டு டினை யுவர் செல்ஃப் இஸ் டு சரண்டர் யுவர் வில், டு ஒபே காட்ஸ் கிரைஸ்ட் வேர்ட். உங்களை கடவுள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். 2வது ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள உறவு நெருக்கமாக வாழணும். லவ் தட் நாட் ஒபே இஸ் இன்கம்ப்ளீட். நம்ம கீழ்ப்படியலோ அது உண்மையான அன்பு இல்லை. obedience flow from the love is joyful. ஆக எப்போ நீங்கள் சந்தோஷமாக கீழ்ப்படிங்களோ அது கடவுளுக்கு பிரியமானது. ஸோ அதுதான் சொல்ல, என்னை அனுப்பவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கபடியால்னு ஏசாமி சொன்னது போல, we must keep on doing God's will. That is our joy, that is our that is most important thing that I can do anything in God's life. ஸோ இன்றைக்கி முடிச்சிருவோமா? நம்ம எல்லாரும் கண்ணு முடிப்போமா? எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? நான் ஜெபிக்க போகிறேன். கண்ணை முடிக்கலாம். ஆங்கிலத்தில் ஜெபிச்சுட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். Gracious Lord Jesus, teach us to love you not in words only, but surrendered obedience. Help us to deny ourselves, submit our will to your word, and walk in joyful fellowship with you. Make our hearts your dwelling place for your glory and for your glory and your good. சுவாமி, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்க கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்புக் கொடுக்க கிருபை பாராட்டும். தொடர்ந்து வார்த்தை கேட்கிறதாய் மாத்திரமல்ல, செய்ய கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க.